நேயர்களே வாங்க பேசலாம் நிகழ்ச்சி தொடர்கிறது. சார், இப்ப உங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப வந்து என்னன்னா, சமூகத்துல வந்து பாலியல் குற்றங்கள் வந்து அதிகரிச்சு காணப்படுறதுனால பெற்றோர்கள் கொஞ்சம் பயந்துட்டு, சோ நம்ம பொண்ணுக்கு முன்னாடியே திருமணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க சார். இது எப்படி சார்? அதனால அவங்க பயப்படுறது வந்து சரியான ரீசன் அப்படிங்கிறீங்களா? இல்ல இல்ல அவங்க பயப்படுறதெல்லாம் சரியான ரீசன் கிடையாது. ஒரு பக்கம் அதை வந்துட்டு அவங்களுடைய அறியாமையின் காரணமா அப்படி ஒண்ணு நடக்குதுன்னா கூட, இதுல வந்து சமூகம், அவங்க குடும்பம் ரெண்டு தளத்துல இதை நீங்க பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன் வந்துட்டு, சமூகத்துல நடக்கக்கூடிய பல குற்றங்களுக்கு வந்து பின்புலமா இருக்கிறது வந்துட்டு இந்த ரெண்டு தான், போதைப் பொருளும் இன்னொரு பக்கம் வந்து செக்ஸும் தான். இப்ப இது ரெண்டு தொடர்பாகவும் நம்ம பிள்ளைங்கள்ட்ட நம்ம என்ன விதமான விழிப்புணர்வை கொடுத்துருக்கோம்? இன்னைக்கு சமூகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் நம்ம மாத்திர முடியுமாங்கிறதெல்லாம் அது நம்ம கையில இல்ல. நம்ம முயற்சி செய்யலாம். ஆனா குறைஞ்சபட்சம் நம்ம குழந்தைங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு நாம தேவையான சில ப்ரிகாஷன்ஸ், சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து நம்ம கட்டாயம் எடுத்தாகணும். அப்ப நம்ம குழந்தைங்கள்ட்ட நம்ம எவ்வளவு தூரம் உட்கார்ந்து பேசுறோம், இது தொடர்பான விஷயங்களை எந்த அளவுக்கு பேசுறோம், இது தொடர்பான உண்மைகளை எந்த அளவுக்கு விவாதிக்கிறதுக்கு நாம தயாரா இருக்கிறோம். நாம இதை பத்தி நம்ம குழந்தைங்கள்ட்ட பேசலன்னா கூட குழந்தைங்க வேற எங்க இருந்தோ அந்த விஷயங்களை வந்துட்டு கலெக்ட் பண்ணிடுறாங்க. பெற்றோர்கள் வந்து தன்னோட குழந்தைகளோட உட்கார்ந்து பேசுறதுக்கே நேரம் ஒதுக்குறதே இல்ல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்து வேலைக்கு போறாங்க, வீட்டுல வந்து ஒரு ஆயம்மா வச்சு வந்து பாத்துக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து எப்படி பேச முடியும்? குழந்தைங்களுக்காக இப்ப நீங்க வேலை செய்யறதா, எங்க நீங்க வேலை செஞ்சாலும் சரி, நீங்க வேலை செய்யறது எதுக்காக வேலை செய்றீங்க நீங்க சொல்லுவீங்கன்னா, என் பிள்ளைங்களுடைய எதிர்கால நல்வாழ்வுக்கு தான். உங்க குழந்தைங்கள்ட்ட உட்கார்ந்து பேசுறது கூட உங்களுக்கு நேரம் இல்லாம நீங்க வேலை செஞ்சு அப்படி உங்க குழந்தைங்களோட எதிர்காலத்தை என்னத்தை நீங்க வந்துட்டு பாதுகாத்துற போறீங்க? அப்படி நீங்க செய்யறதுனாலதான் இது மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்துட்டு அதிகமா நடக்குது. குழந்தைங்களுக்கு இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு என்பதே பொதுவாக இல்லை. அதுல இன்னொன்னு, இந்த மாதிரியான கிரைம்ஸ் இப்ப இன்றைய கால கூட பாருங்க, ஒரு செய்தித்தாள்ல வந்து இருக்குது. நேற்று விருதாச்சலம் பக்கத்துல ஓடுற ட்ரெயின்ல வந்துட்டு ஒரு 5 வயசு பொண்ணை வந்து ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க வந்துட்டு இது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்ப இது மாதிரி இப்படி நடக்குது, இதுக்கு என்ன செய்யலாம்? என்னுடைய மாணவர்கள்ட்ட இது சம்பந்தமா நான் பேசினேன். ஒரு வகுப்புல வந்துட்டு ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இருந்தாங்க. அடுத்த 2 வகுப்புல வந்துட்டு ஆண்கள் மட்டும்தான் இருந்தாங்க. ஆண்கள் உட்பட எல்லாருமே ரொம்ப கோபமா இதுக்கு வந்துட்டு அவங்களுடைய பதில் இருப்புங்கிறது இருந்துச்சு. அவங்க சொன்னதெல்லாம், இந்த குற்றத்துல ஈடுபடுறவனை மட்டும் இம்மீடியட்லி ஷாட் டெட் சார், அவங்க உடனே வந்து கொலை செஞ்சிடணும், இதுக்கு வந்துட்டு வேற தீர்வே கிடையாது என்றுதான் அவர்கள் எல்லாருமே ஒரு கொந்தளிப்பா தான் பேசுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்க்கணும். பொதுவா இந்த கேள்வி தொடர்பா நான் சிலர்கிட்ட வந்து விவாதிக்கும் போது நான் கேட்டேன், இப்படி நிறைய வந்து இப்படி நடக்குது, இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு. அவங்களுடைய உடனே அவங்கள்ட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸ், உடனே ஒரு பதிலும் இல்லை. அடுத்த கேள்வி இன்னும் கொஞ்சம் மாத்தினேன். அவங்கள்ட்ட கேட்டேன், ஒருவேளை இந்த சம்பவம் உங்க வீட்டுல நடக்கிற ஒரு பொண்ணுக்கு நடந்தா என்ன செய்யும்? இமீடியட்டா அவங்கள்ட்ட வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வருது. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சமூகத்துல மற்ற இடங்கள் நடந்துச்சுன்னா அது தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் போலையும், ஆனால் அந்த தீ ஒரு நாள் நம்ம குடிசையிலையும் பற்றுமேங்கிற எந்த ஒரு உணர்வும் இல்லாம, தனக்கு நடந்தா மட்டும்தான் அதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு ரியாக்ட் பண்ணணும், நம்ம திரும்ப வந்துட்டு அதை பத்தி சம்பந்தமா பேசணும், அதுக்கு வந்து தேடணும், தீர்வு தேடணுங்கிற அந்த மனோபாவம், ஒவ்வொருத்தரும் தனித்தனி தீவுகளாக ஒதுங்கி இருக்கக்கூடிய இந்த மனோபாவங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகமயமாக்கல் சமூகத்துல வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது. ஒரு சேர்ந்து சிந்திப்பது, சேர்ந்து முன்னேறுவது, சேர்ந்து பேசுவது, இது மாதிரியான அந்த சமூக உறவுகள்ங்கிறதே வந்து இன்றைக்கு கெட்டு போய் தனித்தனியா நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு வந்துட்டான். ஆனா இனி இந்த மனோபாவத்தை மாற்றுறதுங்கிறது வந்து ஒரு வகையில கல்வி கூடங்கள்ல வந்து இருக்குன்னா கூட, கல்வி நிலையங்கள் உண்மையிலேயே கல்வியை தருகின்ற நிலையங்களாக இருக்கின்றன ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கு. எங்க கல்லூரியில நாங்க ரொம்ப பெருமைப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, எங்க கல்லூரியில மட்டும்தான், நான் நினைக்கிறேன் அப்படிதான் கூட ஒரு டேட்டா சொல்லுது, ஹியூமன் எக்ஸலன்ஸ் எங்களுடைய துறை. இந்த துறை வந்து முழுக்க முழுக்க அகாடமிக் மட்டும் இல்லாம, அகாடமிக்ங்கிறது மற்றதெல்லாம் பேசுவோம், மற்ற ஆசிரியர்கள் அதை பத்தி பேசுவோம், எங்க துறை அகாடமிக்கை விட்டுட்டு, பாடப்பொருள் பாடத்திட்டத்தை விட்டுட்டு சமூக பிரச்சனைகளை மட்டுமே விவாதிக்கக்கூடிய தனி துறை ஒன்று எங்களுடைய கல்லூரியில இருக்கு. நான் நினைக்கிறேன் அண்மையில உச்சநீதிமன்றத்துல கூட இதை சுட்டி காட்டினாங்க, நான் கேள்விப்பட்டேன். எல்லா கல்லூரிகள்லயுமே இந்த மாதிரியான ஒரு துறை ஏற்படுத்தப்பட்டு இது விரிவுபடுத்தப்படணும். மாணவர்களுக்கு வந்து கண்டிப்பா, ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, இப்ப உதாரணத்துக்கு ஒரு எண்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எண் சம்பந்தமான பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு கணிதத்துல சூத்திரங்கள் இருக்கு. உடனே அதுல நீங்க ஒரு வேகம் தொடர்பா இங்க இருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் சேரணும், எவ்வளவு வேகமா போகணும் அப்படின்னா அது சம்பந்தமான சிக்கல்களை தீர்த்து வைக்கிறதுக்கு இயற்பியல் இருக்கு. ஒரு நோய் ஏற்பட்டா கூட அதை தீர்த்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு மருத்துவம் இருக்கு. ஆனா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வந்துருச்சு, 2 பிள்ளைங்க வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டேங்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மள்ட்ட வந்து சண்டை போறாங்கன்னா இதை தீர்த்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த துறை இருக்கு? ஆனா இதுதான் சமூகத்துல பிரச்சனையே. நம்மளால வந்துட்டு நாம வந்து நம்மளே புரிஞ்சுக்கிறதும் நாம மத்தவங்களை புரிஞ்சுக்கிறதும் இது ரெண்டும் சரியா நடந்துச்சுன்னா சமூகத்துல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு ஆண் பெண்ணை பார்க்கிற பார்வையில வந்து சரியான பார்வை இருந்துச்சுன்னா, அது ஒரு ஆரோக்கியமாக, பெண் என்பவள் எவ்வளவு மதிக்கப்பட வேண்டிய ஒரு 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 உயிர், நமது பாதி, அவங்க வந்து நம்மளை வந்துட்டு காயப்படுத்த முடியுமா, நம்மளை வந்து அவமதிக்க முடியுமா,
அவங்களை எவ்வளோ ஒரு உன்னதமா நம்ம பார்க்கணுங்கிற ஒரு உணர்வு நமது குழந்தைகள்கிட்ட வளர்க்கப்பட்டுச்சுன்னா பொண்ணுங்களை அவங்க தப்பா பார்ப்பாங்களா? ஆனா இப்படிப்பட்ட ஒரு கல்வி முறையோ அல்லது இந்த விஷயங்களை விவாதிக்கிறதுக்கோ பள்ளிகள்ல எங்க இடம் இருக்கு? எங்கேயுமே இடம் இல்லை. அவங்களுக்கு வந்துட்டு சாயந்தரம் ஆனா எல்லாம் தனிப்பயிற்சிக்கு ஓடணும், கரெக்டா ஷெட்யூல் போட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. காலானா அதே மாதிரி தனிப்பயிற்சிக்கு ஓடணும். ஸ்கூல்ஸ்ல கவர்மெண்ட் வந்து இதுக்கான விழிப்புணர்வுகள் வந்து தனியார் தொண்டு நிறுவனங்கள் இல்ல அரசே வந்து இதுக்கான விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தலாம்ல? கட்டாயம் அரசு வந்து இதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அரசு ஏன் இதை செய்ய மாட்டேங்குது அப்படின்னா அரசுக்கு வந்து இது தெரியாம இருக்குதா? ஒரு பக்கம் தெரியாம இருக்கலாம். நான் இன்னொரு பக்கம் என்ன கருதுறேன்னா, இன்றைய கால செய்தித்தாள்ல மார்க்கண்டேய கட்சின்னு சொல்லி முன்னாள் நீதியரசர் அவர் ஒரு விஷயத்தை வந்து பேசியிருந்தார். அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், அவருடைய இதுல எழுத்தில் என்ன இருக்கிறது என்பது வேறு, நடைமுறையில் என்ன இருக்கிறது என்பதை நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ இது மாதிரி சட்டங்களை பத்தி நீங்க முதல்ல பேசுனீங்க. சட்டத்துல வந்து என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குங்கிறது வேற, ஆனா நடைமுறையில பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது? ஓடுற ட்ரெயின்ல வந்து இது மாதிரி நடக்குது. தூத்துக்குடி பக்கத்துல நாசரேத்துங்கிற ஒரு ஊர்ல வந்து ஒரு 13 வயது சிறுமிக்கு டெல்லியில நிர்பயா கேஸ் நடந்ததுக்கு பிறகு நடந்துச்சு. ஆனா டெல்லியில வந்துட்டு இவ்வளவு பெரிய அதை இஷ்யூவா மாத்துறவங்க தமிழ்நாட்டுல இருக்கவங்க ஏன் அதை வந்து அவ்வளவு பெரிய இஷ்யூவா மாத்தல? ஏன் இது ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கல? டெல்லியில நடந்தது மட்டும்தான் ஒரு பெரிய சம்பவம் மாதிரி, இங்க நடந்தாலும் ஒரு சாதாரண சம்பவம் மாதிரி வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த மனோபாவம் எப்படி நமக்கு வருது? இதற்கெல்லாம் காரணம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய அரசியல்வாதிகளை, நான் யாருடைய பேரையும் தனிப்பட்டதிலும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. அப்படி தனிப்பட்டதுல ஒரு சிலரை குறிப்பிடுவதால் எந்த பயனும் இல்லை. ஏன்னாலும் அந்த அணியில நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க நிறைய பேர் ஒருத்தர் ஒரு இந்தியாவிலேயே மிகப்பெரிய மாநிலத்தினுடைய மிகப்பெரிய கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய தலைவர் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அதாவது வந்து இளைஞர்கள் வந்து பெண்களை வந்து இது மாதிரி பலாத்காரம் செய்யறங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது, அது ஒரு சாதாரண விஷயம்தான். இப்படி ஒரு பெரிய அரசியல் தலைவரே வந்து சொல்லும் போது இளைஞர்களுக்கு என்ன நடக்கும்? இப்ப அண்மையில நான் வந்து நீதிமன்ற தீர்ப்பையெல்லாம் நான் விமர்சிக்கவில்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய நடைமுறையை பாருங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி செய்தி என்னன்னா, இந்த நிர்பயா கேஸ்ல வந்து நடந்த அந்த பலாத்காரத்துக்கு கடைசியா 2 பேருடைய தூக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இது என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. இன்னைக்கு என்னுடைய பசங்க கொதிச்ச விஷயம்லாம் இந்த மாதிரி சம்பவங்களுக்கு வந்துட்டு உடனடியாக வந்து தண்டனை கொடுக்கப்படணும். ஒரு வருஷம் 2 வருஷம் 5 வருஷம். உங்களுக்கு ஒரு புள்ளி வரேன் சொல்றேன். தமிழ்நாட்டில் வந்துட்டு 2013 வரை நிலுவையில் இருக்கக்கூடிய பாலியல் பலாத்கார கேஸ் வந்துட்டு 2462 கேஸ் இருக்கு மொத்தம். அதுல 10 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய கேஸ் எண்ணிக்கை வந்து 21. 10 வருஷமா நடந்துட்டு இருக்கு அந்த கேஸ். 6 வருஷத்துல இருந்து 10 வருஷம் வரைக்கும் 255 கேஸ் இருக்கு. 1 வருஷத்துல இருந்து 5 வருஷம் வரைக்கும் 1458 கேஸ் இருக்கு. அப்போ எப்படி இத்தனை கேஸ் இத்தனை வருஷமா எப்படி நடக்குது? அப்ப சமூகத்துல என்ன பாதுகாப்பு? அவங்க பாதிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லி ஒரு காவல் நிலையத்துக்கு போனா கூட அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. இதனாலதான் அந்த கூடுதலா வந்து இந்த பாலியல் ரீதியா துன்புறுத்தல் குழந்தைகளுக்கு அதிகமா இருக்கு. இவங்க வந்து நீதிமன்றம் போறது ரொம்ப குறைவு. ஏன்னா இவங்க 10 வருஷம் எல்லாம் கொண்டு போயிட்டாங்கன்னா ஒரு 6 வயசு 10 வயசு குழந்தைக்கு இந்த நிலைமை வந்ததுன்னா தீர்ப்பு அந்த பொண்ணுக்கு எப்படி கல்யாணம்? இப்ப வந்து குழந்தைகளுக்கு வந்து தன்னோட பெற்றோர்கள் வந்து ஒரு 15 வயதுல 16 வயதுல வந்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்கம்மா. அப்படி திருமணம் பண்ணி வைக்கிறப்ப அவங்க வந்து இந்த 18 வயதான் திருமண வயதுன்னு சொல்றப்ப அவங்க அந்த வயதே எட்டல. சோ ஒரு 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ ஏதோ ஒரு ரீசன்னால வந்து தன்னுடைய கணவனை வந்து அந்த பொண்ணை இழந்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு வந்து விதவையாக்கப்படுறாங்க. அப்படி விதவையாக்கப்படுறப்ப அந்த பொண்ணு வந்து தனித்து விடப்படுறாங்க. தனிமையில இவங்களுக்கான வந்து விதவைகள் திருமணத்துக்கு, அதாவது நம்ம நாட்டுல கலாச்சாரம் அது இதுன்னு பேசிட்டு விதவைகளுக்கு வந்து மறுமணம்ங்கிறது ஒண்ணு வந்து கையாலாகாத தனமாவே இருக்கு. இதுக்கு என்ன மேம்? அது உண்மைதான். விதவைன்னா அது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கொடுமைகள் என்பது இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த வட மாநிலங்கள்ல இந்த விதவைகளுக்கான வாழ்க்கை என்பது 15 வயதுல வந்து 15 வயசு இல்ல 16 வயசுல வந்து அந்த ஒரு பொண்ணு வந்து விதவையாகிறப்ப அந்த பொண்ணோட வந்து வாழ்க்கை வந்து கேள்விக்குறியா தானே மேம்? கேள்விக்குறிதான். வந்து அரசு வந்து இதுக்கு என்ன பண்ணலாம்? அரசோட பார்வையே அங்க எல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாதானே மாறி இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டா அது ஒரு பெரிய விஷயமா பெரிய அளவுக்கு இல்ல. விதவை திருமணம் என்பது ஏன்னா வந்து இங்க வந்து பெரியார் போன்றவர்கள்லாம் வாழ்ந்த ஒரு முற்போக்காக சிந்திச்ச ஒரு மாநிலம். அதனால வந்து இங்க விதவைகளுக்கான விஷயங்கள் வந்து அந்த பாதிப்பு அதெல்லாம் பெரிய அளவுல இல்ல. இங்க பாருங்க, விதவைனா கூட அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு பொட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு வெளியே போறாங்க, அத மாதிரி இல்ல. ஆனா இன்னைக்கு அந்த உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்கள்லாம் விதவைனாலே வெளியே வர முடியாது. அவங்க ஆடையில இருந்து நடவடிக்கையில இருந்து உணவுல இருந்து இதெல்லாம் மாற்றம், உணவு உள்பட மாற்றம், படுக்கிற படுக்கை அப்படியே அவங்க வந்து ரொம்ப நாள் வாழவே முடியாது.
இதை நினைச்சு செத்து போயிடும். உடன்கட்டை ஏறுற பழக்கம் கூட ஒரு அது இன்னும் இருக்கு. ராஜஸ்தான்ல எல்லாம் இன்னும் அது பெரிய அளவுல அதிக எண்ணிக்கையில இல்லைனாலும் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. தடுக்கப்பட்ட விஷயமாக இருந்தாலும் பல மாநிலங்கள்ல, அது பின்தங்கிய மாநிலங்கள்ல, மூட நம்பிக்கை அதிகமா இருக்கக்கூடிய இந்த மாநிலங்கள்ல இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இது அதிகமா தான் இருக்கு. இன்னொரு கவலையான விஷயம் சார் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டே இருக்காரு. மது, இந்த போதை என்பது மிகப்பெரிய எல்லா குற்றங்களுக்கும், பெண்கள் மீதான குற்றங்களுக்கு பெரிய காரணமா இன்னைக்கு போதை இருக்குதுன்னு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்தியாவிலே தமிழ்நாட்டுலதான் 40 லட்சம் பெண்கள் விதவைகளா இருக்காங்க. அதிக எண்ணிக்கையில இருக்குது தமிழ்நாடு. இப்ப அமெரிக்கா எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அவங்களுமே 12 வயதுல திருமணம் பண்ணிக்கிறாங்க, 13 வயதுல குழந்தை பெற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க 14 வயசு 15 வயசுல டைவர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மறுபடியும் திரும்ப எகைன் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்தியாவுல மட்டும்தான் விதவைகள் அப்படியே மறுமணம் பண்ணாம இருக்காங்க. அப்ப பெண்ணுரிமை அப்படிங்கறதெல்லாம் வெறும் எல்லாரும் பெரிய பெரிய தலைவர்கள் பெண்ணுரிமை காக்கப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும், பெண்கள் இது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் பேச்சளவுல தானே மேம் இருக்கு. எல்லாத்துக்கும் பேரு கடவுளாவும், கடவுள்னா பெண்ணுதான், நதினா பெண்ணுதான் எல்லாமே சொல்லுவாங்க. எல்லாமே ஒரு மனுஷியா மட்டும் பார்க்க மாட்டாங்க பேசுறாங்க. ஒரு பொண்ணு அதை ஒரு மனுஷியாவே பார்க்கறதே கிடையாது. அதுதான் அதுல இருந்து வர விஷயங்கள் தான் இது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் தான். இதை எதிர்த்த போராட்டம் என்பது ஏதோ பெண்கள் அமைப்பு மட்டும் நடத்தினா இது பெண்களுக்கான உரிமைகள் கிடைச்சிடாது. இது ஒரு சமூக பார்வையில பார்க்கணும், சமூகத்தோட அவலமா பார்க்கணும். பெண்கள் மீதான குற்றங்கள் என்பது நடக்கிறதுக்கு தடுக்க வேண்டும் என்றால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேரும் இணைஞ்சு போராடினாதான் இந்த குற்றங்கள்ல இருந்து தடுக்க முடியும் அப்படின்றதுதான் நம்மளோட ஆழமான கருத்து. சமூக பார்வை, சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. சமூக பார்வையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த சமூக பார்வை மாறாததுனாலதான் நீங்க முதல்ல சொன்ன எல்லா விஷயமே இதோட கனெக்டட் தான், இதோட தொடர்புடையதுதான். இப்போ ஒரு சம்பவம் நடந்துட்டு இன்னைக்கு பாலியல் குற்றங்கள் தொடர்பான கேஸ் எல்லாம் இவ்வளவு இருந்தும் கூட, ஆனா உண்மையிலேயே நடக்கிறது இதை விட ஒரு 3 மடங்கு 4 மடங்கு, சமயத்துல 10 மடங்கு கூட அதிகமா இருக்கலாம். ஆனா அதெல்லாம் ஏன் வெளிச்சத்துக்கு வாரது இல்லைன்னா இன்றைக்கு சமூகத்துல இருக்கக்கூடிய பார்வை. ஒருவேளை இந்த சம்பவம் நடந்து இதை நம்ம போய் வெளில சொல்லி நாளைக்கு நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலம் என்ன ஆகும், யார் திருமணம் செஞ்சுக்கணும். அதாவது இங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டா இது வெளில தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. இது ஒரு குற்றம், இந்த குற்றத்துல ஈடுபட்டவன் தண்டிக்கணும். அதுக்கு தைரியமா போய் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் செய்யணும். மற்ற வீட்டுல நகை கொள்ளை போனா அதை பத்தி போய் பேசிடுறாங்க, உடனே இப்ப ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, விழாவரி அதை பத்தி பேசுறாங்க, எல்லாம் சொல்றாங்க. வீட்டுல நகை போனா ரிப்போர்ட் கொடுக்கறவங்க வீட்டுல கற்பு போயிருச்சுன்னா அல்லது அவங்களுடைய பெண்ணுடைய அந்த இது போயிருச்சுன்னா அது சம்பந்தமா எதுவுமே அவங்க வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. பெரும்பாலானவர்கள் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இது மாதிரியான குற்றங்களை ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளுக்கு மிகப்பெரிய பலமாக அமைவதே இந்த சமூக மனோபாவம் தான். நீங்க சமுதாயத்துல பல சட்டங்களை, எவ்வளவு கடுமையான சட்டங்களை இயற்றினா கூட ஒரு பக்கம் அவங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, யாருன்னா இந்த சமூகத்தில் இந்த குற்றத்தை ஈடுபடக்கூடிய குற்றவாளி என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ எவ்வளவு வேணாலும் கடுமையான சட்டங்களை போட்டுக்கோ, ஆனா எங்களுக்கு பெரிய பாதுகாப்பு என்னன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்தா அந்த பொண்ணு வெளியே போய் சொல்ல மாட்டான், அவங்க வீட்டுல இருக்கவங்க வெளில போய் பேச மாட்டாங்க. இந்த சமூக மனோபாவத்தை நம்ம உடைக்காத வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுங்கிறது ஒரு பெரிய சிக்கல். ஆனா இந்த சமூக மனோபாவம் ஏன் ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னா இதற்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் பின்புலம்ங்கிறது இருக்கு. இந்த சமூக கட்டமைப்பு நீடிப்பதற்கே ஒரு அரசியல் காரணம்ங்கிறது இருக்கு. சொன்னாங்க இந்த மாதிரி ராஜஸ்தான்ல கூட இது மாதிரி நடக்கிறது, இந்த சதி உடன்கட்டையர் நடக்குது, இதெல்லாம் அரசியல்வாதிக்கு தெரியாது நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இந்த மாதிரி குழந்தை திருமணம் நடக்குது இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? சேலத்துல அவ்வளோ பெரிய ஒரு வன்முறை நடந்திருந்திருக்குது. அங்க ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அவங்க சொல்றாங்க, என் வீட்டு கதவு இருந்துருந்துச்சுன்னா என் பிள்ளை தப்பிச்சிருப்பான்னு சொல்றாங்க. அந்த குற்றவாளி இன்றைக்கு வரைக்கும் ஜாமீன்ல வெளியில நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க மேல ஏன் கை வைக்க மாட்டேங்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் இங்க ஒரு ஓட்டு அரசியல்ங்கிறது இருக்கு. ஓட்டு அரசியல், ஜனநாயகம் என்பது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். ஆனா அந்த ஜனநாயகத்துல இன்றைக்கு இவருடைய நம்பிக்கைகள் மீது இவங்க எதை நம்பிக்கிட்டு இருக்காங்க, ஒரு பெரும்பான்மை மக்கள் இப்ப சதி வழக்கம்னு வச்சுக்கோங்களேன், உடன்கட்டை ஏறுதல். இந்த உடன்கட்டை ஏறுதல்ங்கிற இந்த சதி வழக்கத்துல ஒருவேளை அவங்க நம்பிக்கையில நாம கை வச்சிட்டோம்னா அந்த ஒட்டுமொத்தமான ஆட்கள் நமக்கு ஓட்டு போடாம போயிருவாங்களோ அப்படிங்கிற பயம் அரசியல்வாதிகளுக்கு இருக்கு. அப்ப என்ன கடுமையான சட்டங்களை ஏற்றினாலும் அவங்களும் இந்த சமூகத்திலிருந்து வந்தவர்கள் தான் என்கிற அந்த உண்மையின் அடிப்படையில அதை செயல்படுத்துகின்ற அதிகாரிகளும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, சட்டத்திற்கு அவர்கள் விசுவாசமானவர்களாக பெரும்பாலோர் இருப்பதில்லை. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையுடைய மிக முக்கியமா. நாம நிறைய விவாதிக்கலாம், சட்டமன்றங்களை பேசலாம், மக்களவையில பேசலாம், புதிய சட்டங்களை கொண்டு வரலாம், ஆனா நடைமுறைப்படுத்தணும்ல. நடைமுறைப்படுத்துற இடத்துல இருக்கிறவங்க சரியா இருந்தா தானே இதை நடைமுறைப்படுத்த முடியும், இல்லைன்னா சட்டங்கள்ல இருக்கும். மற்றபடி குற்றங்கள் இது மாதிரி பெருகி கொண்டேதான்
போகும். அப்ப இந்த சமூக கட்டமைப்பு மாறினாதான் சமூக மனோபாவங்கிறது மாறும். சமூக மனோபாவங்கிறது மாறினாதான் தனி மனிதனுடைய மனோபாவங்கிறது மாறும். தனி மனிதர்கள்ட்ட இந்த நேர்மைங்கிறதே இன்றைக்கு வந்து பெரிய கேள்விக்குறியாயிருச்சு. மேம் இப்ப வந்து இந்த கட்டாய கல்வி அப்படிங்கிறது, அதாவது 18 வயசு வரைக்கும் கட்டாய கல்வி அப்படின்னு அதை கொண்டுட்டு வந்தா இந்த மாதிரியான குழந்தை திருமணங்கள் வந்து குறைக்க முடியுமா? கட்டாய கல்வி வந்தா மட்டும் அது குறையாது. பல்வேறு காரணங்கள் இருக்கு. கல்வி வந்து கொடுக்கணும், அந்த கல்வி முறையில் மாற்ற வேணும். கட்டாயமா 18 வயசு வரைக்கும் கண்டிப்பா ஸ்கூல் போகணும். எந்த வந்து பேரண்ட்ஸும் வந்து தன்னோட குழந்தைய வீட்டுல வச்சிருக்க கூடாது, பள்ளிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான குற்றங்கள் நடப்பதுக்கு ஏராளமான காரணம். கல்வி மட்டுமே ஒரு காரணம் இல்ல. கல்வி கொடுத்துட்டா படிச்சுட்டாங்கன்னா அந்த குற்றங்களை தடுத்து நிறுத்த முடியுமா? நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயம் இருக்குல்ல, அந்த வேலை வாய்ப்பு என்பது இல்ல, பொருளாதாரம் அவங்களுக்கு அந்த குடும்பங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. அப்ப இடம்பெயர்ந்து போறதுனாலதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. படிச்சுட்டு அவங்களுக்கு வேலை வேணும்ல, வேலை இல்லாத வறுமையில இருக்கிறவங்க அவங்க வேற மாதிரியான விஷயங்கள். இன்றைக்கு ஏராளமான பெண் குழந்தைகள் வந்து கடத்தப்படுறாங்க. கடத்தப்படக்கூடிய குழந்தைங்க என்ன போறாங்கன்னா இந்த பாலியல் ரீதியான வியாபாரத்துக்கு மிகப்பெரிய வியாபாரம் அது நடந்துகிட்டு இருக்கு. அங்க கொண்டு போய் வித்துடுறாங்க. 10 வயசு குழந்தை 12 வயசு குழந்தை எல்லாம் வந்து கடத்தப்பட்டு விற்கிற ஏற்பாடு என்பது இருக்கு. இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா இந்த வறுமையில இருந்து வரக்கூடிய விஷயம். படிச்சுட்டா மட்டும் அவங்களுக்கான வேலை வாய்ப்பு என்ன உத்தரவாதம் இருக்கு? இன்னைக்கு படிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை கிடைக்குதா? படித்த இளைஞர்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் வந்து வேலை வாய்ப்பை உறுதி பண்ண இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து குறையும். இளைஞருக்கு மட்டுமல்ல, ஆணுக்கும் பெண்ணுக்குமே வேலை உத்தரவாதப்படுத்தணும். 2 பேருக்குமே இன்னைக்கு தேவையா இருக்கு. விருப்பப்பட்டா 2 பேரும் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்ப அது இல்லையே, வெறும் கல்வி கொடுத்துட்டா வேலையை கொடுக்கணும் இல்ல. அவங்களுக்கான அத்தனை விஷயங்களை செய்யணும். அவங்களுக்கு வீடு வேணும், வேலை வேணும், வறுமையை போக்கணும், அடிப்படையான அத்தனை விஷயங்களை வரும்போதுதான் இதெல்லாம் தடுக்க முடியும். இது கல்வி மட்டுமே வந்து இன்னைக்கு காரணம் இல்ல. சார் ஏற்கனவே சொன்னார்ல, இன்னைக்கு போதை ஒரு மிகப்பெரிய காரணமா மாறி இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் அதுக்கான காரணங்கள் பல்வேறு விதங்கள்ல இருக்கு. இன்னும் நம்ம அந்த உத்தரப்பிரதேசத்துல பார்த்தோம், கழிப்பறை வசதி இல்லாதனால அந்த மாதிரியான கொடுமை நடந்திருக்குன்னு. அப்புறம் ஜாதியை விட்டு திருமணம் செய்து கொண்டா கொலை பண்றாங்க. இப்படி பெண்ணை கொலை செய்வதற்கும் திருமணம் செய்வதற்கும் பல்வேறு காரணங்கள் சொல்லிக்கிட்டு முறை கூட மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த அத்தை பையன் இந்த மாதிரி எல்லாம் வந்து மேரேஜ் பண்ணி உறவு முறை உறவு முறையில இந்த சொத்து விவகாரமும் அதுல அடங்கி போயிருக்கு. இந்த மாதிரியான பெண்ணே ஒரு சொத்தா தான் மாறி போயிருக்கிறா. இன்னைக்கு திருமணங்கள் கூட பாருங்க முதலீடு இல்லாத வியாபாரமா போயிருக்கு. அதாவது ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா சும்மா யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? கிடையவே கிடையாது. அந்தந்த சூழலுக்கு ஏற்ப தேவைப்படுது. சாதாரண ஒரு கூலி தொழிலாளியா இருந்தா கூட அவருக்கு என்ன தேவையோ அந்த ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி வாங்கி திருமணம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இதுலலாம் மாற்றம் வரணும். சில நேரங்கள் பெண் என்பது பாரமாவே இருக்கக்கூடாது. இன்னைக்கு அதோட தாக்கம் என்ன பாத்தீங்கன்னா பெண் சிசு கொலைகள் அதிகமாகிட்டே இருக்கு. வருஷத்துக்கு 10 லட்சம் பெண் சிசு கொலை அழிக்கப்படுதுன்னு ஒரு ஆய்வு சொல்றாங்க. அப்ப ஒவ்வொரு ஆண்டும் இது அழிக்கப்பட்டா அப்ப இந்த சமூகத்துல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா மாறிடும். அப்ப இதுல எல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கு. பெண்ணுன்னா நீங்க இளம் வயதுல திருமணம் செய்து கொடுக்கறதுல அந்த 21 வயசு வரலாம் யாரும் காத்துக்கிட்டே இருக்கல. பெண் குழந்தைய வேணாம் முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்படி ஒரு மோசமான சூழ்நிலை எல்லாம் இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் இதுதான். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவங்க அவங்க கடைபிடிக்கக்கூடிய மோசமான ஒரு பொருளாதார கொள்கை மக்களுக்கான ஒரு ஆட்சியா அமையும் போதுதான் சமூகத்துல இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வரும். அது வரலையும் மாறி மாறி யார் வந்தாலும் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீராது. 33% இடஒதுக்கீடு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து இந்த அரசு பேசுறாங்களா? இல்ல இந்த அரசு வந்து பேசுறாங்களா? அவங்க பேசுறாங்க இல்ல. அதெல்லாம் தான் இவங்களோட பார்வை என்பது இப்படியேதான் இருக்கு. பெண்களை பற்றிய பார்வை என்பது மாறாது. இவங்க யாருக்காக வராங்களோ அவங்களுக்காக தான் பாடுபடுவாங்க. இவங்களோட கொள்கையெல்லாம் முதலாளிகள் தான் வாழணும். மக்களுக்கான அரசு என்பது என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப வந்து பாலியல் வன்கொடுமைகள் வந்து அதிகரிக்கிறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் இணையதளம் வந்து ஒரு முக்கியமான காரணமா சொல்றாங்க. அடுத்து ஒரு செல்போன் வந்து முக்கியமான காரணமா சொல்றாங்க. இந்த மாதிரி குற்றங்கள் நடைபெறாம வன்கொடுமைகள் நடைபெறாம இருக்க இணையதளங்கள் வந்து குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் பயன்படுத்தணும், அதாவது ஒரு குறிப்பிட்ட இணையதளத்தை மட்டும்தான் இந்த வயதுல இருக்கவங்க பயன்படுத்தணும், அதுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி சட்டங்கள்லாம் கொண்டுட்டு வந்தா இதெல்லாம் குறைக்க முடியுமா சார்? இது முற்றிலும் தவறான பார்வைங்கிறது என்னுடைய பார்வை. அப்ப எப்படி சார் இந்த அறிவியல் வளர்ச்சி என்பது வெப்சைட்ல போட்டா ஒவ்வொரு வெப்சைட்டுமே இல்ல உங்க கேள்வி நான் புரிஞ்சுக்கிட்டேன். சமூகத்துல ஒரு ஜாதி சங்கம் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அந்த கூட்டத்துல ஒரு ஜாதி தலைவர் சொல்றாரு, பெண்களுக்கு கணினி சம்பந்தப்பட்ட
கல்வி கொடுக்க கூடாது, அப்படிப்பட்ட கல்வி கொடுத்தா அவ ஓடி போயிடுவா அப்படின்னு சொல்றாங்க. செல்போன் கையில இருந்தாலே தவறான பாதைக்கு பெண்கள் போயிடுவாங்க. இளைஞர்கள் வந்து ஆபாச படம் பார்க்கறதுக்காக தான் செல்போனை யூஸ் பண்றாங்க. உங்களுடைய பார்வை அப்படி இருக்கலாம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, நானும் இந்த விஷயம் நீங்க நான் சொல்றதை ஏத்துக்கணுங்கிற எந்த அவசியம் இல்லை. ஆனாலும் இப்படி ஒரு பார்வை இருக்குங்கிறது நல்ல விஷயங்களும் இருக்கு. ஆனா இதுல வந்து இல்ல நீங்க என்னன்னா, நீங்க நல்ல விஷயங்கள் இருக்கா கெட்ட விஷயங்கள் இருக்காங்கிறது இங்க பிரச்சனை இல்லை. இந்த அறிவியல் வளர்ச்சி என்பது தவிர்க்க முடியாதது. இதை நீங்கள் வந்து இதற்கு ஏற்றார் போல் உங்களை நீங்க மாத்திக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்க முயற்சி செய்ய முடியுமே ஒழிய, மத்தபடி வந்து செல்போன் இருக்கிறனாலயோ இணையதளம் இருக்கிறனாலயோ இளைஞர்கள் கெட்டு போறாங்க, அதனால செல்போனை இணையதளத்தையும் தடை செஞ்சுட்டா இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிடலாம் நீங்க நினைச்சீங்கன்னா அது மாதிரியான ஒரு மூட நம்பிக்கை வேற எதுவுமே இருக்காது. ஒரு காலகட்டத்தில் எப்படி எல்லாம் கூட சொன்னாங்கன்னா, கிராமங்களை விட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்து இடம்பெயர்ந்து போவதே கூட வந்துட்டு பாதுகாப்பற்றது. உதாரணத்துக்கு பேருந்து வசதி எல்லாம் வந்தப்போ அதனால வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க, அதனால வந்துட்டு விபத்துகள்லாம் நடைபெறுது. அல்லது போற இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்துட்டு இன்னொருத்தவங்க வந்து பண்ணி போயிடறாங்க. நான் சொல்றது வந்து இணையதளம் செல்போன்லாம் வர்றதுக்கு முன்னாடி. அப்ப பொண்ணுங்களை வந்துட்டு கல்வி நிலையங்களுக்கு அனுப்பாம இருந்தோம்னாலே இந்த பிரச்சனை வராதுன்னு சொல்லி சொன்னா அந்த பார்வை சரி நீங்க ஏத்துக்கிட்டா அது எந்த விதத்துல நியாயமா இருக்குமோ, அதே மாதிரிதான் இன்றைக்கு வந்துட்டு இணையதளத்தை பயன்படுத்துறதுனாலையும் செல்போனை பயன்படுத்துறதுனாலையும் பிள்ளைங்க வந்து கெட்டு போறாங்கன்னு சொல்றதும் இதுவும் தவறான பார்வை தான். இதுல என்னன்னா, எப்படி வந்துட்டு போக்குவரத்து வசதி முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சதாசிவம் ஐயா அவர்களே சொல்லியிருக்காங்க, இன்றைக்கு வந்து பாலியல் வன்கொடுமை அதிகரிக்கிறதுக்கு காரணமே வந்து இணையதளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழாவிலே சொல்லி. ஒருவேளை அவர் எப்படி சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. அப்படி ஒருவேளை அவர் சொல்லியிருந்தா அது தவறான கருத்துங்கிறது என்னுடைய கருத்து. நான் என்ன சொல்றேன்னா, எப்படி வந்துட்டு நம்ம அந்த பேருந்து வசதிகள் மற்ற வசதிகள்லாம் சரியாக பயன்படுத்துவதற்கு கத்துக்கணும், அப்படி கத்துக் கொடுத்தாதான் அந்த விபத்துகள்லாம் தடுக்க முடியும் நம்ம சொல்றோமோ, அதே மாதிரி இணையதளத்தையும் செல்போனையும் எப்படி சரியா பயன்படுத்துறது அப்படிங்கிறது அந்த ஒரு மெச்சூரிட்டி, அந்த மனப்பக்குவத்தை நம்ம குழந்தைங்கள்ட்ட ஏற்படுத்துறதா அதுக்கு சரியான தீர்வே ஒழிய, அதை தடை செய்வதன் மூலம் இந்த விஷயங்கள்ல இருந்து தப்பிச்சிட முடியும்னு சொல்லி நினைக்கிறது வந்துட்டு மிகப்பெரிய மூட நம்பிக்கை. அப்படி தடை செய்யவே உங்களால் முடியாதுங்கிறது தான் யதார்த்தம். அதனால நீங்க வந்து சட்டங்கள் போட்டு அதை எப்படியாச்சும் தடை பண்ணலாம் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்கள் பின்னோக்கி போகிறீர்கள், வரலாற்றுல இருந்து நீங்க பின்னோக்கி நகர்கிறீர்கள். அப்போ அடுத்து நமக்கு அமையக்கூடிய சூழல், வரலாற்று வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி, இதையெல்லாம் ஆக்கப்பூர்வமாக எப்படி பயன்படுத்துவதுங்கிற அந்த மனோபாவம், ஆட்டிடியூட், இந்த விஷயத்தை வந்துட்டு நம்ம இளைஞர்களுக்கு எப்படி கொடுக்குறோங்கிறதா ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் திரும்ப நான் இன்சிஸ்ட் பண்ற விஷயம் என்னன்னா, கல்வி நிலையங்கள்ல இந்த பார்வை வந்து ரொம்ப அவசியமான விஷயம். இது குறித்த ஒரு வகுப்புங்கிறது ஒரு 10 பீரியட் இருக்கு அப்படின்னா இது குறித்த ஒரு வகுப்புங்கிறது வந்து கட்டாயம் பள்ளிகள்லயும் இருக்கணும், கல்லூரிகள்லயும் இருக்கணும். இது சம்பந்தமான விஷயங்கள் நம்ம பேசணும். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்னுடைய வந்து என்ன மாதிரியான விழிப்புணர்வு ஏற்படுத்தலாங்கிறீங்க? பள்ளிகள்ல இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரியே இது சம்பந்தமா விவாதிக்கக்கூடிய ஒரு வகுப்பு. இன்னொன்னு வந்து இன்னைக்கு யோகா சொல்றாங்க இல்லைங்களா, யோகா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பிராக்டிஸ். இந்த விஷயங்கள்ல வந்துட்டு ஒருத்தவங்க ஆரோக்கியமா எப்படி பாக்குறது, எப்படி வந்து மனித உறவுகளை வந்து நம்ம வந்துட்டு வளப்படுத்திக் கொள்வது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொண்டு போறதுக்கு ஒரு அருமையான ஒரு அதை நம்ம வந்துட்டு நடைமுறைப்படுத்தலாம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்னுடைய வகுப்பு நடந்த ஒரு சம்பவம் இது. ஒரு பொண்ணு ரொம்ப அருமையா அந்த பொண்ணு பேசினா, அந்த ஹோல் செஷன் 45 நிமிஷம் அந்த பொண்ணு மட்டும்தான் பேசும். அந்த பொண்ணு முடிக்கும் போது ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் சொன்னா. என்ன சொன்னா, இப்போ நான் வந்து சால் போட்டிருக்கேன், இந்த சுடிதார்ல சால் போட்டிருக்கேன், இந்த சால் போட்டிருக்கிறது எனக்கு எவ்வளவு அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பசங்களை பார்த்து அவ கேட்டது. இந்த சால் போட்டிருக்கிறது கண்ணோட்டத்தினால வந்து நான் இந்த ஷாலை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி, இந்த சாலை நான் போட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, ஆனா அதை நான் போட்டிருக்கேன்னா அதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லி சொன்னேன். அப்போ உண்மையிலே பசங்க அதை உடனே கைதட்டினாங்க. நாங்க உண்மையிலே அப்படி தப்பா. அடுத்து வந்து பேசின சில மாணவர்கள் வந்துட்டு, இன்றைக்கு வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கிடைச்சிச்சு, நாங்க எங்களுடைய பார்வைகள்லாம் மாத்திக்க வேண்டிய அவசியம் இருக்குங்கிறத நாங்க புரிஞ்சிருக்கோங்கிறத சொன்னேன். அப்போ அந்த பொண்ணு கடைசி இந்த மாதிரியான வகுப்பறையில் நாங்க ரொம்ப விரும்புறோம் சார். ஏன்னா சின்ன பிரச்சனைகள் வந்து ஏற்படும் போது அதை எப்படி நாங்க வந்து தீர்த்துக்கலாங்கிறது எங்களுக்குள்ளே உட்கார்ந்து பேசிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நேரங்கிறது வந்து தேவைப்படுது. அப்ப சமூகத்துல எது பிரச்சனையோ அதை மாற்றுவதுதான் உண்மையான கல்வியா இருக்க முடியும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கல்வினா வந்துட்டு அறிவை வளர்த்துக் கொள்வது, நிறைய இன்ஃபர்மேஷன் செய்திகளை திரட்டுவது கல்வி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கல்வித்துறை, அந்த எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு பாருங்க, அந்த துறையில கல்விக்கு என்ன அர்த்தம் சொல்லப்படுது அப்படின்னா, அவங்க டிஃபைன் பண்றாங்க, இல்ல பிஹேவியரல் சேஞ்ச், நடத்தை மாற்றம் தான் கல்வி. இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல இருந்து நீங்க எப்படி சிவிலைஸ் ஆகுறீங்க, எப்படி உங்களுடைய பண்பாடுங்கிறது வந்து வளருது, இதுதான் உண்மையிலேயே கல்வியை ஒழிய மற்றபடி வெறுமனே வந்து தகவல்களை சேகரிப்பதுங்கிறது உங்களை விட அதிகமா கம்ப்யூட்டர் சேகரிச்சு வச்சிருக்கு. அப்போ உங்களை விட சிறந்த அறிவாளி வந்து கம்ப்யூட்டர் தான். ஆனால் இடத்துக்கு ஏற்றாறு போல், உறவுகளுக்கு ஏற்றாறு போல், எமோஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு பேசுறதுங்கிறது வந்துட்டு மனிதர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தனி பண்பு. இந்த பண்பை வந்துட்டு ஒரு கலையா வளர்த்தெடுத்து ஒரு நல்ல சமூகத்தை வந்து உருவாக்குறதுக்கு கல்வி நிலையங்கள் வந்து தங்களுடைய பங்களிப்பை செய்யணும். உண்மையிலேயே கல்வி நிலையங்கள் அந்த தளத்திலிருந்து வேறொரு தளத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அது இவங்கள்ட்ட போய் முடிக்கணும் அப்படின்னா அது முதலாளிகளுக்கான தொழிலாளிகளை உற்பத்தி செய்யக்கூடிய
ஒரு தளமா தான் இன்றைய கல்வி நிலையங்கள் இப்ப வந்து வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாலியல் குற்றங்களை அதிகரிக்கிறதுக்கு மீடியாக்களும் ஒரு காரணம் அப்படின்னு, அது திரைப்படங்கள் இந்த மாதிரி மீடியாக்கள் வந்து ஒரு காரணம். ஏதாவது ஒரு விளம்பர படம் எடுத்தா கூட, அதாவது ஒரு ஆணோட ஷேவிங் லோஷன் கிரீம் அந்த விளம்பரத்துக்கு கூட பெண்கள் வந்து வர மாதிரி தானே விளம்பரம் எல்லாம் வந்திருக்கு. அப்ப வந்து இது வந்து மீடியாக்கள் வந்து இதெல்லாம் தவிர்க்கலாம்ல, திரைப்படங்கள் இந்த விளம்பரதாரர்கள் இது அப்ப வர்த்தக மையமா பெண்கள் வந்து பயன்படுத்தப்படுறாங்கல்ல சார். இதே விஷயத்த வந்துட்டு அதே 4 நாளைக்கு முன்னாடி பேசினா அதே பொண்ணு பேசினா சொன்னா, இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு விளம்பரத்தை சொன்னா, அந்த எந்த விளம்பரம்னு சொல்ல, அது ஒரு இந்த தர்மல்லன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால சொல்ல. ஆனா நான் சொன்னாலே நீங்க புரிஞ்சுப்பீங்க. அத ஒரு ஆண் அடிச்ச உடனேமே அந்த ஆணை சுற்றி அந்த உடனே பெண்கள்லாம் ஒரு கூட்டமா வந்து ஓடி வருவாங்க. வர மாதிரி ஒரு விளம்பரம். அந்த பொண்ணு இதை கேட்டா இப்பெல்லாம் உண்மையிலேயே ஓடி வர்றாங்களா, இப்படி அவங்க காட்டுறாங்க. இத பார்த்து நினைக்கிறேன் பாக்கு கூட சாக்லேட் நினைக்கிறேன், அதுக்கும் அதை வாங்கி கொடுத்தோம்னா அவன் பின்னாலே இன்னொருத்தர் மனைவி வந்து அவன் பின்னாலே போற மாதிரி எல்லாரும் இப்படி ஓடி வர்றாங்க. உடனே அப்படி ஓடி வர்றாங்கிற கோபம் நமக்கு வருதா? இப்படி நம்மள வந்து இழிவா சித்தரிச்சிருக்காங்களேங்கிற கோபம் உங்களுக்கு வருது. அதே மாதிரி ஏதோ ஒரு பவுடர் விளம்பரம் வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா வந்து உலக அழகிகள் வந்து இந்த மாதிரி விளம்பரத்துக்கு வர்றதே வந்து பெரிய விஷயமா இருக்கு. அவங்களோட தன்னம்பிக்கையை கூட குறைக்குது. விளம்பரம் என்பது தன்னம்பிக்கையை கூட குறைக்குது. இப்ப ஒரு அழகா இல்லாத பொண்ணு நல்லா பார்க்கப்படுறாங்க. ஆமா ஆமா நிச்சயமா. ஒரு அழகா இல்லாத பொண்ணு தன்னம்பிக்கையோட நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போறான்னா அந்த மாதிரி காட்டுறது இல்ல. அவ படிச்சிருந்தாலும் இந்த கிரீம் போட்டுக்கிட்டு நீ போய் முன்னேறினாதான் உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விளம்பரங்கள் தான் பார்க்க முடியுது. அப்ப அதுலலாம் இருந்து கூட ஒரு மாற்றம் நமக்கு தேவையா இருக்குது. அப்ப இது கல்வி மட்டும் இல்லை, எல்லா தரத்துல இருந்தும் இன்னைக்கு பெண்களுக்கான அந்த பாதுகாப்பு என்பது குடும்பங்கள்ல குழந்தைய வளர்க்கிற முறையில இருந்து மாற்றம் வரணும். கல்வி நிறுவனங்கள்ல சார் சொன்னது மாதிரி மாற்றம் வரணும். காவல் நிலையங்கள்ல அவங்களுக்கு தனியான பயிற்சி தேவையா இருக்கு. பெண்களுடைய பிரச்சனைகளை அணுகுவதற்கான அந்த முறை மாற்றத்துல அவங்களுக்கு தனியா பயிற்சி கொடுக்க வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா அந்த காவல் நிலையத்துல போனாலும் ஏராளமான மகளிர் காவல் நிலையங்கள் போறாங்க, என்ன சொல்றாங்க, ஆம்பளைடா அப்படிதான் இருப்பாங்க. நானே என் புருஷங்கிட்ட அடி வாங்கிட்டு வரேன், பாரு என் கம்மலே உடஞ்சு போச்சு, நீ வந்து அழகா இருக்கணும்னா நீ அழகா இருந்தீங்கன்னா இன்னொரு பொண்டாட்டிக்கிட்டு போக மாட்டான். இப்படி குடும்பங்கள்ல சாதாரண சராசரியா இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி பேசுறாங்களோ அப்படிதான் காவல் நிலையத்துல பேசுறாங்க. ஒரு பெண் பிரச்சனையோட வந்தா அந்த பிரச்சனை எப்படி அணுகணும்ன்றது இன்னும் காவல் நிலையம் சொல்லப்படல. வரக்கூடிய சட்டங்களை எப்படி அணுகணும்? காவல் நிலையங்கள்ல வந்து பாலியல் குற்றங்கள் காவல் நிலையத்துல வந்து எஃப்ஐஆர் கொடுக்க போனவங்களே வந்து பாலியல் பலாத்காரம் நிறைய நடந்திருக்கு. நகைச்சுவை பட்டிமன்றத்துல ஒரு செய்தி பரிமாறிக்கிட்டாங்க, அது உண்மையும் கூட. ஒரு பாட்டி வந்து ரொம்ப நேரமா வந்து இந்த மகளிர் காவல் நிலைய வாசல்ல வந்து நின்றுட்டு இருந்தாங்களாம். அப்ப அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு இருந்த ஒரு ஆள் ரொம்ப நேரமா நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி, என்ன பாட்டி ரொம்ப நேரமா நிக்கிறீங்க, ஏதாச்சும் பிரச்சனைனா உள்ள போய் பேச வேண்டியதானு. அந்த பாட்டி சொன்னா, இல்லப்பா என் பேத்தி தான் உள்ள வந்து எஸ்ஐயா இருக்கா, அவளை பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போகணும்னு சொன்னாங்களாம். எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க வந்து ஒரு எஸ்ஐயா இருந்தா கூட அவங்களுக்கு வெளில சமூகத்துல வந்து பாதுகாப்பு இல்ல, இந்த சமூகம் வந்து அப்படிப்பட்டதா இருக்குங்கிற ஒரு யதார்த்தம் இருக்கு பாருங்க. இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு அந்த துறையில இருக்க பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. அவங்களே நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திக்கிறாங்க. பெண்களுக்கு வந்து இந்த மாதிரியான செக்ஸுவல் டார்ச்சர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு மேம். இதற்கு வந்து கவர்மெண்ட் வந்து சில வந்து வழிமுறைகள் திட்டங்கள் கொண்டுட்டு வந்தா வேலைக்கு போற பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இந்த மாதிரி அளிக்கிறதுக்கு எந்த வித நடவடிக்கை. இப்ப கூட சமீபத்துல வந்து அந்த இதுல வந்து பொறியியல் ஐடி கம்பெனில ஒரு மகேஸ்வரிங்கிறவங்க வந்து இறந்தாங்க, கொலை செய்யப்பட்டாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அதிகரப்ப இது கவர்மெண்ட் வந்து இதுக்கான ஆக்ஷன் எடுக்கலாம்ல, எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப அந்த கொஞ்ச நாள்ல தான் அந்த பரபரப்பா பேசினாங்க. அந்த பெண்ணை பத்தி ஒரு ஊடகங்களாகட்டும் நாளிதழ்கள் ஆகட்டும் ஒரு 5 நாட்கள் 6 நாட்கள் தொடர்ந்து அதை பத்தி பேசினாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து இன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவங்க வந்து ஜெயில அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னே தெரியல. அந்த மாதிரி இல்லாம என்ன உடனடி ஆக்ஷன், அதாவது கடுமையான சட்டங்கள், அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை உடனடியா சார் சொன்ன மாதிரி உடனடியா அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை அந்த மாதிரி தண்டனை கொடுத்தா அப்ப அனைவருக்கும் ஒரு பயம் இருக்குல்ல மேம். அந்த மாதிரி ஏன் வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வர மாட்டேங்குது? தூக்கு தண்டனை கொடுத்தா குற்றங்கள் குறைஞ்சிடாது. அப்ப அவங்களுக்கு என்ன சவுதி அரேபியால பாத்தீங்கன்னா இப்ப வந்து பெண்களை வந்து துன்புறுத்துறவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கறாங்க. இல்ல இந்த பாயிண்ட்ல நான் வந்து ரொம்ப ஒத்துக்கிறேன், நான் ரொம்ப சரியானதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் பேசினப்ப என் பசங்கள்ட்ட சொன்ன ஒரு அருமையான விஷயம் என்ன, நீங்க சொன்ன மாதிரி மீடியாஸ் வந்து ஒரு சம்பவம் நடக்கும்போது அதை ஃபோக்கஸ் பண்ற அளவுக்கு அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் வந்து தண்டனை கிடைக்கும் போது அதை ஃபோக்கஸ் பண்றதே இல்லை. அது கடைசி பக்கத்துல எங்கேயாவது ஒரு சின்ன இடத்துல இப்படிதான் நடக்கு. எங்க பசங்க ரொம்ப கோவமா என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு நடத்தக்கூடிய அந்த தண்டனை, எஸ்பெஷலி ஒரு பையன் சொன்னா, அவனுக்கு என்ன தண்டனைங்கிறது வந்து நீதிமன்றம் தீர்மானிக்க கூடாது. ஒரு சட்டம் எப்படி ஏற்றப்படணும்னா அவனுக்கு என்ன தண்டனைங்கிறத அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு சொல்ற மாதிரி அந்த தண்டனை வந்து நிறைவேற்றணும். அந்த தண்டனை உடனடியாக நிறைவேற்றப்படணும். அப்படி நிறைவேற்றப்படுகின்ற அந்த தண்டனை வந்துட்டு எல்லாருக்கும் வந்து முதல்ல வந்து காட்டப்படணும்.
இது ஒரு வகையில வந்து கொடூரமானதா இருந்தா கூட இது ஒரு இமீடியட் சொல்யூஷன் கூட நான் நினைக்கிறேன். மறுபடியும் தப்பு பண்ணுங்கிற ஐடியாவே உங்களுக்கு வரவே கூடாது. ஒரு ஆணுக்குமே ஏன்னா தப்பு பண்ணுங்கிற ஐடியா இது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து இன்னொருத்தவங்க நடக்கும்போது நம்ம வந்து சொல்லுவோம் இல்ல இதெல்லாம் வந்துட்டு அவனுக்கு வந்து மரண தண்டனை எல்லாம் தேவையா அப்படிலாம் கூட நம்ம பார்ப்போம். ஆனா உண்மையில நமக்கு அது நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு ஒரு கொடூரமாக நடக்கும்போதுதான் இந்த டெல்லி மாணவி இறந்து போகும்போது கடைசி அவங்க சொன்னாங்களா அந்த 17 வயசுக்கு அந்த இளம் குற்றவாளின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அவனை வந்துட்டு உயிரோட கொளுத்தணும்னு சொல்லி சொன்னாங்க. கடைசியா சாகுறதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது. அப்ப எவ்வளவு வேதனை அவங்க அனுபவிச்சிருந்தா அதை சொல்லி இருந்திருப்பாங்க. பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு நீதி வழங்கிட்டா, ஆனா இன்னும் இந்த சமூகம் வந்து அவனுக்கு வந்துட்டு தண்டனை வந்துட்டு கொடுக்கவே இல்லை. அப்ப இதை பார்க்கும்போது இது எவ்வளவு கொடூரமா இருக்கு. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் வந்து இந்த அரபு கண்ட்ரிஸ் முஸ்லீம் கண்ட்ரிஸ்ல நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அந்த சட்டங்கள் வந்து இங்க இருந்தா ரொம்ப சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு இமீடியட் சொல்யூஷன் தான். ஒரு பக்கம் வந்துட்டு ஏதாவது தண்டனை கொடுத்தா குற்றங்கள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடைசி நான் என்னோட பாயிண்ட் வந்து ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது வந்து இந்த குற்றங்களை ஈடுபடக்கூடியவங்களை நீங்க வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தத்துல 2 எக்ஸ்ட்ரீம்ல இருந்து வராங்க. ஒண்ணு அதீத வறுமையின் காரணமாக இந்த மாதிரியான குற்றவாளிகள் இருக்கிறாங்க, இன்னொன்னு அதீத பணக்காரர்கள் இந்த மாதிரியான குற்றவாளிகளா இருக்கிறாங்க. இந்த ரெண்டும் இருக்கிற வரைக்கும் அதீதமான வறுமையும் அதீதமான ஒரு பண சேர்ப்பு ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கிற வரைக்கும் இந்த சமூகத்துல இது மாதிரியான குற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். அந்த குற்றவாளிகள் இந்த சமூகம் உற்பத்தி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த ரெண்டையும் ஈக்குவலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சமூக மாற்றத்தை நோக்கி நம்ம சிந்திக்கலன்னா இது மாதிரி நிறைய விவாத மேடைகளை அமைத்து நாம் தொடர்ந்து விவாதித்துக் கொண்டே இருப்போம், பேசிக்கொண்டே தான் இருப்போம். வெளியே இதற்கான நிரந்தர தீர்வுங்கிறது கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியல. மேம் இப்ப வந்து உங்களோட வந்து நீங்க வந்து மாதர் சங்கத்துல இருக்கிறீங்க மேம். இதுக்கு வந்து குழந்தை திருமணங்கள் தடுப்பது பற்றி பிளஸ் வந்து பாலியல் வன்கொடுமை இது வந்து இதை பத்தி நீங்க கடைசியா உங்களோட இறுதி கருத்தை என்ன மேம் சொல்ல நினைக்கிறீங்க? நீங்க வந்து உங்ககிட்ட வரவங்க கிட்ட உங்க மாதர் சங்கம் மூலம் என்னென்ன வந்து ஆக்ஷன் எடுப்பீங்க, பிளஸ் உங்ககிட்ட வரவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான உதவிகள் செய்வீங்கிறத சொல்லுங்க மேம். உங்களுக்கு பாதிக்கப்பட்ட வரவங்களுக்கு முதல்ல வந்து அவங்களுக்கான கவுன்சிலிங் நாங்க கொடுப்போம், தைரியத்தை ஏற்படுத்துவோம். ஏன்னா இந்த பிரச்சனையை வெளியே சொல்றதுக்கே அவங்க தயங்குறாங்க. தன்னுடைய குழந்தைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு மோசமான சூழ்நிலை வந்திருக்கு, இவரோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்ற மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறுது. அப்படி வரக்கூடிய சம்பவம் நடந்து போயிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா நீங்க எந்த சுருக்கமா சொல்லுங்க போகணும் அப்படின்றதுனால அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுப்போம். அடுத்த கட்டமாக சட்ட ரீதியான வழக்குகளை சந்திப்பதற்கு நான் கூடுதலான ஆலோசனை வழங்குறோம். ஆனாலும் அரசு தரப்புல இருந்து இந்த நீதிமன்றத்துல இருந்து என்ன வரணும்னா, இப்படி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் விசாரணை நடத்தி முடிக்கணும். அந்த சட்டத்துக்குள்ளே என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகளை தனியாக விசாரிக்கணும்ன்றது. அந்த குற்றவாளியை எதிரில வச்சுட்டு அதை பண்ணானா இதை பண்ணானா சொல்லக்கூடாது. குழந்தையை தனியா கூப்பிட்டு விசாரிக்கணும். அப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த விசாரணையை முடிக்கணும், தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்படி நடந்ததுன்னா இந்த குற்றங்கள் குறைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. பாதிக்கப்பட்டவர்களும் சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த இப்ப சட்டங்கள் போட்டாலும் இதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு. நீங்க ஏற்கனவே கேட்டது போல இந்த வேலை செய்யக்கூடிய அந்த இடங்கள்ல நடக்கக்கூடிய அந்த கொடுமைகளை தடுப்பதற்கான ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் இருந்தாலும் இந்த பாதிக்கப்பட்டவங்களை விசாரிப்பதற்கான ஒரு கமிட்டி அமைக்கணும். அது எல்லா நிறுவனங்களும் ஒரு 10 பெண்களுக்கு மேல வேலை செய்யக்கூடிய எல்லா இடங்களையும் அந்த கமிட்டி அமைக்கணும். ஆனா பழைய இடங்கள்ல அந்த மாதிரி அமைக்கிறதே இல்லை. குற்றங்கள் நடந்தாலும் முறையா சொல்லப்படுவதில்லை, விசாரிக்கப்படாமல் இருக்குது. அதுதான் சட்டங்கள் இருந்தால் மட்டும் போதாது, சட்டங்களை அமல்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் அமைய வேண்டும். அதுதான் நம்மளோட கோரிக்கை. உங்கள் கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. முடிச்சிட்டீங்க. அப்போ நேயர்களே, இன்றைய விவாத நிகழ்ச்சிகள் குழந்தை திருமணம், பாலியல் வன்கொடுமை பற்றி விவாதித்தோம். மீண்டும் நாளை ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மைதிலி. வணக்கம். வாங்க பேசலாம் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய news@captainmedia.in என்ற மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தவும்.